ஒரு தடவை நம்ம ரத்த தானம் செஞ்சோம்னா அதுல 3 உயிரை காப்பாற்ற முடியும். 35 ஆண்டுகளுக்கு மேல தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 20 லட்சம் யூனிட்டுகளுக்கு மேல ரத்த தானம் என்பது இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் வழங்கி இருக்கிறோம். இன்னைக்கு வன்முறை மூலமா ஒரு உயிரை எடுத்துட முடியும். ஆனா ஒரு உயிரை காப்பது அப்படிங்கிறது அந்த சாதாரண விஷயம் இல்லை. அதனாலதான் நம்ம மருத்துவரை கூட வாழும் கடவுளாக நம்ம சொல்றோம். அந்த வகையில இன்னைக்கு மருத்துவத்துறையில் இன்னைக்கு உயிர்களை காப்பதுன்னு சொன்னா இன்னைக்கு ரத்த தேவை என்பது பெரிய அளவுல இருந்துட்டே இருக்குது. அப்படி ரத்தம் தேவைப்படும் போதெல்லாம் களத்துல இறங்கி உடனடியாக ரத்தம் கொடுக்கறதுல டிஒஎஃப் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க தோழர்கள் ஒரு சீரிய அர்ப்பணிப்பு என்பதை செஞ்சுட்டு வராங்க. அந்த வகையில இப்ப நான் கூட 25 முறைக்கு மேல ரத்த தானம் செஞ்சிருக்கிறேன். அப்ப நான் ஒரு தடவை நம்ம ரத்த தானம் செஞ்சோம்னா அதுல 3 உயிரை காப்பாற்ற முடியும். கிட்டத்தட்ட நான் 25 முறை ரத்த தானம் செஞ்சிருக்கேன்னா 75 பேரை நான் காப்பாத்திருக்கேன்னு சொல்லலாம். ஒரு மனிதன் தான் வாழும்போது எத்தனை உயிர்களை காப்பாற்றினான் அப்படிங்கிறது தான் அவனுடைய சாதனை. அந்த வகையில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் 20 லட்சம் யூனிட்டுகளுக்கு மேல ரத்த தானம் செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 60 லட்சம் உயிர்களை தனது ரத்தத்தை கொடையாக கொடுத்து காப்பாத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதுதான் எங்களுடைய ப்ரௌடாக நாங்க பாக்குறோம். அதை தான் தேசத்தை காப்பதற்கான மிக முக்கிய எங்களுடைய பணியாக பார்க்கிறோம். அந்த பணியை தமிழகம் முழுவதும் தொடர்ச்சியா கொண்டு போவோம். இங்கே ஊத்துக்குழியில இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு அர்ப்பணிப்புணர்வோடு தொடர்ச்சியாக பல ஆண்டுகள் நடத்திட்டு வராங்க. இந்த ஆண்டும் ஒரு நல்ல முயற்சியில தோழர்கள் காலையில 8-9 மணிக்கு துவங்கி ரத்த தானம் இன்னைக்கு 30 பேருக்கு மேல கொடுத்துருக்காங்க. இப்பயும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வரிசையில நின்றுட்டு இருக்காங்க. உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதுதான் இந்தியாவிற்கான ஒரு நல்ல மாற்று. அத்தகைய மாற்றத்தை நாங்க அரசியல் ரீதியாகவும் ஒரு சேவை அதே போல சமூக அக்கறையோடும் நாங்க கொண்டு செல்வோம்னு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஆண்டும் இரத்த கொடையாளர்களுக்கான அந்த பாராட்டு நிகழ்வு நடக்கும்போது மாவட்ட ஆட்சியரால ஒரு பாராட்டி கொடுக்கப்படக்கூடிய ஒரு சான்றிதழ் அப்படின்னா அது இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்துக்கு தான். அந்த அளவுக்கு ஒரு பற்றுறுதியோட இறங்கி பணியாற்றக்கூடிய அமைப்பாக இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் இருக்குது. கொரோனா காலத்துல பல பேருக்கு ஹீமோகுளோபின் எல்லாம் டிராப் ஆச்சு. அப்ப ரத்த தானம் கொடுக்கறதுல முன்வரிசையில வாலிபர் சங்கம் தான் நின்னோம். ஆம்புலன்ஸ் ஓட்டுறதுல துவங்கி அந்த கொரோனா தொற்றால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நேரடியா இறங்கி அவங்கள பாதுகாக்க பணியில ஈடுபட்டோம். அந்த நேரத்துல நாங்க எங்களுடைய தோழர்கள் ஒரு பெரிய அளவுல ரத்த தானம் என்பதை வழங்கி இருந்தோம். அது பல உயிர்களை காப்பதற்கு உறுதுணையா இருந்துச்சு அப்படிங்கிறதா அதை பல காலங்களை செஞ்சிருவோம். அதே போல குறிப்பா சுனாமி வந்தப்ப 2004ல இதே போலதான் சுனாமியால பாதிக்கப்பட்டப்போ தமிழகத்தினுடைய கடலோர மாவட்டங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டுச்சு. அனைத்து அரசு கட்டமைப்புகளுமே அங்க இல்ல. அன்னைக்கு சுனாமியில இறந்த மக்களுடைய உடல்களை அப்புறப்படுத்துறதா இருக்கட்டும், பாதிக்கப்பட்டவங்களை நிவாரண பணி கொடுத்து அவங்களை மீட்கிறதாகட்டும், பல பணிகளை சுனாமிலையும் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதா. அப்படியான சேவைகள் தொடர்ச்சியா நாங்க செஞ்சிட்டு இருக்கிறோம். ரத்த தான முகாம் பொறுத்தவரை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் எப்போதுமே அரசு மருத்துவ கல்லூரிகள் அரசு மருத்துவமனையோட இணைஞ்சுதான் நாங்க ரத்த தான முகாம் என்பது